இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ப்ளம்பிங். ஏற்கனவே எக்ஸ்டர்னல் ப்ளம்பிங்கில் நம்ம வந்து ஃப்ளோர் பார்த்துட்டோம். இப்போ டக்ட்டு பற்றி, டக்டில் எப்படி பைப் இறக்கணும், பைப் என்னென்னலாம் பைப் இறக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டக்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பைப் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் பைப் லைன் மார்க் பண்ணுறப்பவே எல்லாம் ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு என்னென்ன இன்லெட் அவுட்லெட் எதெல்லாம் ஸ்ட்ரைட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் வச்சுக்கிட்டு பண்ணுறது சிறந்தது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இருக்கிறதுல இப்போ இது வந்து பாத் வேஸ்ட்டு, இது வந்து சாயில் வேஸ்ட்டு, இது ஹாட் வாட்டர் இன்லெட்டு, இது கோல்டு வாட்டர் இன்லெட்டு, இது கிராவிட்டி வெளியில் போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பைப் இருக்கும். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்பவுட் பைப் முக்கியம்னு சொல்லி. இந்த பைப்பு இப்போ இது லீக் எதாவது ஆச்சுன்னா இதில் வந்துடும். அதே மாதிரி ஒரு ப்ராக்கெட்டுக்கும் இன்னொரு ப்ராக்கெட்டுக்கு உண்டான இடைவெளி தூரம் வந்து 1 மீட்ரு வச்சுக்கணும். அதே மாதிரி ஏர் பைப் வந்து கம்பல்சரி வேணும். அது எந்த டக்டாக இருந்தாலும் எந்த அவுட்லெட் வெளியில் கனெக்ட் ஆகுதுன்னா ஏர் பைப் இஸ் மஸ்ட். இப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே இது ஒரு ட்ராயிங், இதிலேருந்து வாஷ் பேஷன்லேருந்து ட்ராப்புக்கு வருது, ட்ராப்லேருந்து வெளியில் போகுது. இந்த ட்ராப்லேருந்து வெளியில் போகிறப்ப இந்த ஷவரோட ட்ராப்பையும் கனெக்ட் பண்ணிட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த கிளாசெட்டுக்குள்ளேயே ட்ராப் இருக்குது, பி ட்ராப்பு, செல்ஃப் கிளீனிங் ட்ராப்பு, அதிலிருந்து நேராக வருது, இப்படி வருது. இங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏர் வெண்ட்டு கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஏர் கொடுக்காம விட்டால் என்ன ஆகும்னா, பொதுவாக ஒரு கணக்கு இருக்குது, வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இந்த பைப்புக்குள்ளே இருக்கிற காற்று வெளியே போக முடியலன்னா உங்களுக்கு ஃப்ளஷ்ஷு சரியாக ஆகாது. நிறைய இடத்துல போயிருப்பீங்க, யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்துருப்பீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுவாங்க, ஆனால் ஃப்ளஷிங் கரெக்டாக ஆகாது. அப்போ அவங்க கிளாசெட்டையும் மற்றதையும் சொல்லுவாங்க. அது எதனால் வருதுன்னா பைப்புக்குள்ளே இருக்கிற காற்று சரியாக வெளியே போகலேன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரா நம்ம குடிச்சிட்ருக்குறோம், இளநீ குடிக்கிறோம்னு வச்சுங்க. ஸ்டாலில் நாக்க வச்சு அடைச்சோம்னா அதில் உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே நிற்கும். அது போல தான் இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டக்ட். இந்த டக்டில் எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேலே பால்கனி, இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு, இது வந்து பாத் வேஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வேஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஏர் அட்மிஷன் வால்வ். ஏன்னா அந்த இடத்துல பால்கனியாக இருக்கிறப்ப இது டைரெக்டாக ஏராக கொடுத்தோம்னா ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏர் அட்மிஷன் வால்வுங்கிற ஒரு ப்ராடக்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஏன் காற்று ரொம்ப முக்கியம்னு பார்த்துங்க. இப்போ 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிறச்சி, ஒன்று வந்து காற்று இல்லாமல் பாருங்கள், இது தண்ணி மட்டும் திறந்துடுறோம், இது வழியாக காற்று உள்ளே போயிட்டே இருக்குது, போயிட்டு அப்புறம் தான் தண்ணி மெதுவாக வருது. இதே தான் பைப்லையும் நடக்கும். இப்போ இன்னொரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் ஒரு காற்று உள்ளே போகிறக்கு ஒரு வழி செய்கிறோம், ஒரு கத்தி வச்சு ஒரு ஹோல் பண்ணுறோம். இந்த வீடியோ இது நமக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணணும். இப்போ இதோட தண்ணி ஃப்ளோ பார்த்தீங்களா, இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரியாக நடக்கும். காற்று உள்ளே போகிறக்கு உண்டான வழிவகைகள் செஞ்சு வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் அப்ளை பார்த்த இதில் கரெக்டாக கிளாம்ப் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ கரெக்டாக கிளாம்ப் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ. இப்போ சில இடத்துல கிரவுண்டில் மட்டும் ஏதோ நடுவில் ஒரு ஐலாண்டு கிச்சன் வரும், அங்கேருந்து தண்ணி போகணும். என்ன ஆகுனா கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டு சரியாக போகாது. அப்படிங்கிறப்ப கிச்சன்லேருந்து அவுட்லெட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஏர் அட்மிஷன் வால்வு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிச்சன் பிளாக் ஆகிறதுக்காக சான்சஸே இருக்காது. நிறைய வீட்டில் கிச்சன் பிளாக் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து காற்று போகிறக்கு உண்டான சரியான நிறையானா இந்த மாதிரி பி ட்ராப் போட்டிருப்போம், பாட்டில் ட்ராப். இந்த பாட்டில் ட்ராப் இதுக்கு ஃபுல்லாக காற்று போயிடுச்சு, இதுக்கு வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி போகணும்னா காற்று எங்கேயாவது வெளியில் போகணும், இல்லை காற்று உள்ளே போகணும். இப்போ இது வழியாக நிறைஞ்சி போகிறப்ப காற்று உள்ள இழுத்து டைரெக்டாக ட்ராவல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து பைப் பிளாக்கேஜஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் என்னென்னா காற்று உள்ளே தான் போகுமோ வெளியே வராது. காற்று உள்ளே போகிறப்ப, காற்று ட்ராவல் ஆகிறப்ப காற்று உள்ளே போகுது. பட் அதே ஸ்மெல்லு வந்து காற்று வெளியே வந்துச்சுன்னா வராது. இது சம்மந்தம் இந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது, இதே ஹைரைஸ் பில்டிங்காக இருக்குது, கொஞ்சம் பெரிய பில்டிங், 4 மாடி வரைக்கும் அதே பைப்பில் நீங்கள் ஏர் கொடுத்துக்கலாம். 4 மாடிக்கு மேலே, இது வந்து நாங்கள் பண்ணுற சென்னையில் பண்ணிகிட்டு ஒரு 18 ஃப்ளோர் பில்டிங்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று வந்து 160 mm சாயில் வேஸ்ட்டுன்னு கொடுத்துருப்போம், 160 mm ட்ரெயின் பைப்புன்னு கொடுத்துருப்போம். நடுவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆன்டி சைஃபோனிக் பைப்புன்னு கொடுத்துருப்போம். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது என்ன ஆகும்னா, 2 ஃப்ளோரில் ஒரே டைமில் ஃப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நடுவில் இருக்கிற காற்று இந்த பைப் வழியாக பூந்து வெளியில் போயிடும்.
இப்போ நான் கொடுக்குற அந்த வீடியோ லிங்க்கை பார்த்தீங்கன்னா எதனால் ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு பைப்புக்கும் ப்ராப்பரான கிளாம்பிங் அண்டு கவரிங் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு இந்த ஹாட் வாட்டர் பைப்பை பக்காவாக பைப்பு போட்டு பைப்புக்கு அப்புறம் நியூட்ரல் ரப்பர், ஏசிக்கு சுத்தவும் பார்த்தீங்களா ரப்பர், அதே மாதிரி இருக்குது. இதே ப்ராடக்டில் நிறைய ப்ராடக்ட்டு இதில் கிடைக்குது. அந்த பைப்பில் கவர் பண்ணி அதுக்கு மேலே சிலிக்கான் டேப், அப்படி இல்லையா பிவிசி பைப் நல்ல ஜாயின்லாம் பக்காவாக ஃபோம் போட்டு பேக் ஆகி பிவிசி பைப் அதுக்கு மேலே கவரிங் பைப், லைட் வெயிட் பைப்பை கவரிங்காக போட்டும் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அதை டக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதி ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து டக்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல இதை டக்டாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் பூரா ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி கிளாம்ப்ஸ், இந்த கிளாம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரு கிளாம்புன்னு சொன்னேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டக்ட்டுக்குள்ளே வந்து ஏன்னா வெயில் காலம் படும், மழை வரும், எல்லாம் பண்ணுறப்ப தண்ணி அதுக்குள்ளே காற்று படுதுங்கிறதுனால ஜிஐ வச்சிங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு துருப்பேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், ஜிஐயில் ஏதோ சுண்ணாம்பு பட்டுச்சுன்னு வைங்க, பொதுவாக என்னென்னா நம்ம கிளாம்பிங் பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணி ஜிஐ பண்ணி கிளாம்பிங் பண்ண அப்புறம் தான் உள்ளே வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் கால்சியம் வந்து ஜிஐ கூட பண்ணுறப்ப உங்களுக்கு துருப்பேற ஆரம்பிச்சிடும் அதில் பட்டுச்சுன்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ் கிளாம்பிங்க நீங்கள் மொத்தமாகவே ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டக்ட் இருக்கும், ஒரு 25 அடின்னு வைங்க, 1 மீட்டருக்கு ஒரு கிளாம்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டக்டில் பார்த்தீங்கன்னா 20, 23, 20, 25 அடின்னு வச்சுங்க, 7 மீட்ரு, 7 கிளாம்பு தான் ஒரு டக்ட்டுக்கு தேவைப்படும். அதிகமாக 3 டக்டையும் சேர்த்துனீங்கன்னா ஒரு 25 கிளாம்புக்குள்ளே உங்களோடது முடிஞ்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஸ்எஸ் கிளாம்ப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பைப் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் வாட்டர் பைப்பு, ஹாட் வாட்டருக்குள்ளே உள்ள வந்து நியூட்ரல் ரப்பர், அதாவது ஏசிக்கு ஏசியில் போடக்கூடிய அதே மாதிரி ஒரு ரப்பர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கானோட சிலிக்கான் டேப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கவரிங் கிளாம்பிங் பண்ணுறக்காக பைப். இது மொத்தமாகவே ஃபுல்லாகவும் பைப்பாக போடுறது அட்வைசபிள் தான். அதே மாதிரி ப்ராப்பரான இன்லெட் உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏர் வந்து கம்பல்சரி. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் டெரஸு சம்மந்தமாக பார்க்கலாம்.